இலக்கு இருந்தால் மட்டும் போதாது, அந்த இலக்கை எட்டும் துணிச்சலும் இருக்க வேண்டும். உலக வல்லரசு நாடுகளின் தலைவர்களே ஒரு 14 வயது சிறுமிக்காக எழுந்து நின்று கைத்தட்டுவார்கள் என்று யாராவது நினைத்திருப்போமா? அதுவும் திருவண்ணாமலையின் ஒரு சாதாரண தெருவில் இருந்து கிளம்பிய ஒரு குரல் ஐநா சபையையே அதிர வைக்கும் என்று யாராவது எதிர்பார்த்திருப்போமா? இதோ இவர்தான் வினிஷா உமாசங்கர், தமிழ் மண்ணின் பெருமை. நம்மில் பலரும் இஸ்திரி கடைகளை கடந்து சென்றிருப்போம். ஆனால் வினிஷா பார்த்தது அந்த புகையில் இரும்பிய ஒரு முதியவரை மட்டுமல்ல, அந்த புகையினால் மெல்ல மெல்ல செத்து கொண்டிருக்கும் நம் இயற்கையை. ஒரு நாளைக்கு ஒரு கடையில் 5 கிலோ கறிக்கட்டை, இதற்காக வெட்டப்படும் ஆயிரக்கணக்கான மரங்கள். ஏன் இதற்கு ஒரு முடிவு இல்லையா என்று அந்த 14 வயது பிஞ்சு மனதில் எழுந்த கேள்விதான் இன்று உலகிற்கே தீர்வாக மாறியிருக்கிறது. புத்தக புழுவாக இல்லாமல் கல்லூரி மாணவர்கள் படிக்கும் இயற்பியல் பாடங்களை சின்ன வயதிலேயே கரைத்து குடித்தார். இதன் விளைவு சோலார் அயனிங் காட், சூரிய ஒளியிலேயே இயங்கும் இஸ்திரி வண்டி. வெறும் கண்டுபிடிப்போடு நிற்கவில்லை, லண்டன் இளவரசர் வில்லியம் உருவாக்கிய எர்த்ஷாட் விருதின் இறுதி பட்டியல் வரை சென்று இந்தியாவிற்காக பெருமை சேர்த்தார் வினிஷா. கிளாஸ்கோ நகரில் நடந்த உலக பருவநிலை மாநாடு மேடையில் மைக் பிடித்தார் வினிஷா. நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள், நாங்கள் செயல்படுகிறோம், வெற்று வாக்குறுதிகள் எங்களுக்கு தேவையில்லை என்று உலக தலைவர்களின் முகத்திற்கு நேராக பேசிய போது ஜோ பைடன் முதல் நரேந்திர மோடி வரை அனைவரும் மிரண்டு போனார்கள். 3 கோடிக்கும் அதிகமானோர் அந்த உரையை வியந்து பார்த்தனர். வினிஷா உமாசங்கர் வெறும் ஒரு சிறுமி அல்ல, அவர் ஒரு அடையாளம். எதையும் சாதிக்க வயது ஒரு தடையல்ல என்பதற்கான சாட்சி. நம் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலையில் இருந்து கிளம்பி இன்று உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கும் வினிஷாவை போற்றுவோம்.